பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும், வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பு வழங்கவும், கலக்கம் அடையும் வாழ்வில் நம்பிக்கை ஊட்டவும், அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. அன்பனே இறைவனே என்னிலே வாருமே. தளர்ச்சி தோன்றும் பொழுது மனதிடம் தழைக்கவும், இருளே சூழும் வேளை ஒளியை ஏற்றவும், துயரம் வாட்டும் நேரம் உதயம் காணவும், அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. அன்பனே இறைவனே என்னிலே வாருமே. அமைதியின் தூதனாய். ஆம், நாம் இன்று 29 செப்டம்பர் 24 இருக்கின்றோம். அமைதியின் தூதுவர்களாய். பொறாமையும் பகைமையும் பழி வாங்குதலும் நிறைந்த சமூகத்தில் நாம் அமைதியை ஏற்படுத்துபவர்களாக இருக்க வேண்டும். இன்றைய முதல் வாசகம் எண்ணிக்கை 11, 25, 29. இயேசு 70 மூப்பர்களுக்கு அளித்த அந்த ஆவியின் வல்லமையை அவர்கள் இறைவாக்கு உரைக்கிறார்கள் என்று அதை அனுபவிக்காதவர்கள் அவர்களுக்கும் அந்த அற்புதம் அதிசயம் கிடைக்கிறது என்பதற்காக அவர்கள் பொறாமை கொள்கிறார்கள். யோசுவா அதை இறைவன் அவர்களுக்கு பக்குவமாக எடுத்துரைக்கின்றார் பிதா. இன்றைய இரண்டாம் வாசகம் யாக்கோபு 5:1-6. நாம் அதிகமாக பொருட்களை சேமித்து வைத்து நாம் என்று நம்மை ஆண்டவர் நம்மளுடைய பயணத்தின் முடிவை நமக்காக ஏற்படுத்துகிறாரோ தெரியாது. ஆனால் அதை நாம் கொஞ்சம் கூட நாம் அதை மனதிலும் நினைவிலும் நினைக்க முடியாத அளவுக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் நமக்கு ஏற்ற அறிவுரை கொடுக்கிறது இன்றைய இரண்டாம் வாசகம். இன்றைய தூய நற்செய்தி மார்க் 9:38-49. நாம் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்பதால் உங்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவர்கள் கைமாறு பெறாமல் போகார். நாம் கடவுளுக்கு ஒரு துளி கடவுளுடைய ஊழியக்காரர்களுக்கு நாம் செய்வது நமக்கு கைமாறு கிடைக்கும். அதனால் இயேசு சொல்கிறார், அவருக்கு சார்பாக இல்லாதவர்கள் தடுக்க வேண்டாம், ஏனெனில் என் பெயரில் வல்ல செயல் புரிபவர் அவ்வளவு எளிதாக என்னை குறித்து இகழ்ந்து பேச மாட்டார் என்றார். அதனால் முதல் வாசகத்தில் சந்திப்பு கூடாரத்தில் நுழைந்த இறைவனின் ஆவியை பெறாதவர்கள் இறைவாக்குரைப்பதை யோசுவா பொறுத்து கொள்ள முடியவில்லை. கோபம் மற்றும் பொறாமை போன்று தீய பண்புகளால் அவர் ஊந்தப்பட்ட போது மோசே அவரை சமாதானப்படுத்தியதை பார்க்கிறோம். இரண்டாம் வாசகத்தில் தூய யாக்கோபு சமூகத்தில் நியாயமான கூலி மறுக்கப்படும் போது அது ஒரு வகையான பொருளாதார கொலை என்று நினைவுபடுத்துகிறார். நற்செய்தி வாசகத்தில் சாராதவன் ஒருவன் பேய் ஓட்டுகிறான் என்று சீடர்கள் இயேசுவிடம் வந்து புகார் அளிக்கிற போது அவர்களுடைய பொறாமை என்ற தீய பண்பை ஆண்டவர் உணர்ந்து கொண்டு நன்மை செய்வதற்கு எல்லாருக்கும் உரிமை உண்டு என்பதை அறிவுறுத்துகிறார். நல்லது செய்பவர்கள் யாராயிருந்தாலும் எல்லோரும் தொடர்ந்து நன்மை செய்ய நாம் உற்சாகப்படுத்த வேண்டும் என கூறி அமைதி ஏற்படுத்துபவர்களாக இயேசு நமக்கு அறிவுரை கூறுகிறார். இயேசு நம்மை செயல்படுத்துகிறார். இந்த உலகத்தில் நேர்மையாக வாழ்வது என்பது அவ்வளவு எளிதல்ல. அது மிக கடினமான ஒன்று. மற்றவர்களின் பரிகாசத்திற்கு உட்பட்ட வாழ்வு, குறிப்பாக கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களின் பார்வையில் நாம் பரிகாசம் செய்யப்பட வேண்டியவர்கள். ஏனென்றால் நம்முடைய துன்பத்தில் துயரத்தில் நாம் வணங்கும் கடவுளையும் இணைத்து பழிப்பதற்காக அவர்கள் காத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் நடுவில் நீதிமான்கள் அனைவரும் பொறுமையாக இறைவன் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கை தளர்ச்சி இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். நற்செய்தி அறிவிக்கப்படும் போது அனைவரும் அதை ஏற்றுக்கொள்வார் என்று எதிர்பார்க்க வேண்டாம். ஒரு சிலர் அதை ஏற்க மறுப்பர். அதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும்.
ஏனென்றால் ஆடம்பரத்தையும் கதைகளையும் நாடகங்களையும் பல பொழுதுபோக்குகளையும் பலர் விரும்புகின்றனர். இவ்வுலகம் என்றும் நற்செய்தியை ஏற்க மறுப்பார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு நிறைய பேருக்கு நமக்கும் இதே போல்தான். அதனால் நாம் அதற்கு மன வருத்தம் கொள்ளக்கூடாது. இறைவனிடம் விட்டுவிட்டு அவர் அதை பார்த்து கொள்வார் என்று நாம் வாழ வேண்டும். நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நேரத்தையும் ஆற்றலையும் நாம் அதிகமாக செலவழிக்கக்கூடாது. இதோ நாம் இறைவனின் வார்த்தையின்படியும் இறைவனின் சித்தத்தின்படியும் நாம் செயலாற்ற நாம் நம்மையே இறைவனுக்கு அர்ப்பணிப்போம். இந்த உலகம் முழுவதையே தமதாக்கி கொண்டாலும் அதனால் நமக்கு வரும் பயன் என்ன என்று ஒரு புனிதரின் வாக்கு பிரகாரம், இறை வார்த்தையின் பிரகாரம், அந்த புனிதர் அந்த இறை வார்த்தையினால் அவர் புனிதரானது போல நாமும் அதை நினைத்து இதோ நம்மை இறைவனுக்கு அர்ப்பணிப்போம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.